மகாவிஷ்ணு வீரபத்திரரை மந்திரக்கயிறால கட்டுறதையும் அதை காளி உணர்றதையும் போன எபிசோடில் பார்த்தோம். இன்றைக்கி எபிசோடில் விஷ்ணுவும் வீரபத்திரரும் இருக்கிற இடத்துக்கு காளி நேரடியாக அங்கேயே வந்துடுறாங்க. வந்துட்டு வீரபத்திரனை தடுத்து நிறுத்தி இந்த பாதகத்தை செஞ்சது யார் அப்படின்னு கேட்கவும் விஷ்ணு கும்பிட்டுட்டே சொல்கிறாரு, எனக்கு வேறு வழி இல்லை தாயே, எனக்கு நான் கொடுத்த வாக்கை நான் காப்பாற்றே ஆகணும் அப்படின்னு சொல்ல காளி சொல்கிறாங்க, பத்திரகாளி இங்கே வீரபத்திரனை விடுவிக்கிறதுக்கு மட்டும் வரல, உங்களையும் நீங்கள் கொடுத்த வாக்குலேருந்து விடுவிக்கவும் நான் வந்திருக்கேன் அப்படின்னு வீரபத்திரரை மந்திரக்கட்டிலேருந்து விடுவிக்கிற காளி அவர்கிட்ட சொல்கிறாங்க, செல்லுங்கள் வீரபத்திரரே, சதியோட அவமானத்துக்கும் மரணத்துக்கும் காரணமானவங்களுக்கு தண்டனை கொடுத்துட்டு வாங்க. நீங்கள் செய்கிறது மூலமாக இந்த உலகத்துக்கு ஒரு விஷயத்தை உணர்த்தலாம். பெண்களுக்கு அவமானத்தை தர்றவங்களுக்கு அதுக்கான விலையாக உயிரை தான் தரணும் அப்படிங்கிறத உணர்த்துங்க அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சி வைக்கிறாங்க. இங்கே தக்ஷன் சொல்லிட்டு இருக்க எல்லாமே முடிவுக்கு வந்துருச்சு. நான் தான் அப்போவே சொன்னேனே, என்னை காப்பாற்றுறதுக்கு இந்த பிரபஞ்சத்தில் ஒரு சக்தி இருக்குது, தொடர்ந்து யாரத்தை நடத்துங்க, என்னை அழிக்கிறதுக்கு இங்கே யாருமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்க அங்கே நேராக வந்து அங்கே வீரபத்திரர் உள்ளே நுழையிறாரு. அவரை பார்த்ததும் ரொம்ப ஷாக்காரான். தக்ஷனோட மனைவி ரிஷிகள் எல்லாருமே பயந்து தக்ஷனை பார்க்க அவன் வந்து பயந்துட்டு விஷ்ணுவை தேடுறான். அங்கே வந்து நிற்கவும் அவர்கிட்ட போய் கைகூப்பி நின்று கேட்குறேன், இது அசாத்தியமான விஷயம், இது எப்படி நடந்தது? நாராயணன், நீங்கள் எனக்கு வாக்கு கொடுத்துருக்கீங்க அப்படின்னு சொல்லவும் விஷ்ணு சொல்கிறாரு, நான் வாக்கு கொடுத்த மாதிரி நிறைவேற்றிட்டேன், ஆனால் அப்படின்னதும் தக்ஷன் ஆனால் என்ன ஆச்சு அப்படின்னு கேட்கவும் விஷ்ணு சொல்கிறாரு, என்னை விட ஒரு பெரிய சக்தி ஒன்று இருக்குது, அது வந்து வீரபத்திரனை அந்த கட்டிலேருந்து விடுவிச்சிருச்சு அப்படின்னு சொல்கிறாரு. தக்ஷன் இது நம்பாமல், இது அசாத்தியமான விஷயம், இது நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லைன்னு திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்க பிரம்மா சொல்கிறார், நான் தான் அப்போவே சொன்னேனே தக்ஷா, அதுக்கு நீ உண்மையை உணர்ற நேரம் எல்லாமே உன் கைமீறி போயிருக்கும் அப்படின்னு. ஆனாலும் தக்ஷன் பயத்தில் உளறிட்டே இருக்கான், இது சாத்தியமில்லைன்னு சொல்லிட்டே உளறிட்டே இருக்கான். அந்த இடத்துல வந்து அப்போ இடி முழக்க சத்தத்தோட எல்லாருமே பயந்து பார்த்துட்டு காளி வந்து அங்கே நிற்கிறாங்க. அங்கே இருக்க எல்லாருமே காளியை பார்த்ததும் வணங்குறாங்க. காளி தக்ஷன் கிட்ட சொல்கிறாங்க, தந்தையை வந்து மிகப்பெரிய செல்வம்னு சொல்லுவாங்க, ஏன்னா கன்னிகா தானம்ங்கிற பெரிய தானத்தை செய்யக்கூடிய உரிமை அவர் ஒருத்தருக்கு மட்டும்தான் இருக்குது. ஆனால் உன் மனசில் வளமை இல்லை தக்ஷா, நீ பிரம்மாவோட பையனாக பிறந்திருந்தா கூட உன் மனசில் உனக்கு கொஞ்சம் கூட அறிவில்லாமல் நடந்துக்கிட்ட, இப்போ உனக்கு தேவை அறிவு கிடையாது, அழிவு தான் அப்படின்னு சொல்லிட்டு வீரபத்திரரை பார்த்து இந்த அரக்கனை அழிச்சிட்டு வா அப்படின்னு சொல்ல வீரபத்திரர் நெருங்கி வராரு. தக்ஷன் பயத்தில் அப்படியே உறைஞ்சி போய் நிற்க தக்ஷனுக்கு அருகில் வர்ற வீரபத்திரர் அவனை முறைச்சி பார்க்குறாரு. பார்த்துட்டு திரும்பி சதியோட உடலையும் பார்த்துட்டு அவனோட தலையை சீவிடுறாரு. எல்லாரும் நடத்ததை பார்த்து அதிர்ச்சியில் நிற்க காளியும் வீரபத்திரரும் அந்த இடத்துலேருந்து கிளம்பிடுறாங்க. அடுத்த காட்சியில் சிவன் அரண்மனைக்கு வர்றதை காமிக்கிறாங்க. கண்களில் அழுகியோட மனசில் வேதனையோட அந்த இடத்துக்கு கொஞ்சம் கொஞ்சமாக சதியோட உடலை நெருங்கி வராரு. வர வர அவருக்கு சதி முதலாக பார்த்தது, திருமணம் செஞ்சதுன்னு எல்லா நினைவுகளும் வர ஆரம்பிக்குது. சதியோட உடல் பக்கத்தில் உட்காந்து கதறி அழுகிற சிவன் தன்னிலை மறந்து கதறி அழுதுகிட்டே இருக்காரு. கொஞ்ச நேரம் கழித்து சதியோட உடலை எடுத்துக்கிட்டு அந்த இடத்த விட்டு சிவன் வெளியே வர்றாரு. கைகளில் சதியோட உடலோட தன்னை மறந்த நிலை சிவன் அப்படி நடந்து போய்கிட்டே இருக்காரு. இதை விஷ்ணு ரொம்ப வேதனையோடு பார்த்துட்ருக்காரு. அங்கே வர்ற காளி சொல்கிறாங்க, சிவன் தன்னிலை மறந்து இருக்காரு, என்னோட இந்த உடலை அழிச்சிருங்க, அப்போ தான் சிவன் தன்னுடைய நிலைக்கு திரும்ப முடியும், நானும் இன்னொரு பிறவி எடுத்து வர முடியும், சிவனும் சக்தியும் இணையறதுக்கான வழியை காமிங்க நாராயணா அப்படின்னு சொல்லவும் அவர் தன்னோட சக்கராயுதத்தை ஏவி சதியோட உடலை அப்படி துண்டுகளாக்கி சிதற வைக்க அந்த எல்லா துண்டுகளும் பூமி முழுக்க சிதறி விழுகுது. இப்போது சிவனும் பார்வதியும் இருக்கிற சீனை காமிக்கிறாங்க. அங்கே சிவன் சொல்லிட்டு இருக்காரு, சுதர்சன சக்கரம் சதியோட உடலை பிரித்து எடுத்துருச்சு, சதியும் சக்தியும் பிரிச்சிருச்சு, பாகங்கள் விழுந்த இடம் எல்லாமே சக்தி பீடங்களாச்சு. அந்த சக்தி பீடங்களை தேவியர்களும் பைரவரும் பாதுகாத்துட்ருக்காங்க. அதில் ஒரு இடம் தான் ஜுவாலாகிரி. அந்த இடத்த அம்பிகா தேவியும் பைரவரும் பாதுகாத்துட்ருக்காங்க. இந்த இடத்துல சதியோட ஜீவன் விழுந்தது அப்படின்னு சொல்ல பார்வதி கேட்குறாங்க, அப்படின்னா என்னோட கடமை என்னோட சக்தியோட எல்லை வரைக்கும் போகிறதா? சதியால் அந்த சக்தியை தாங்கிக்க முடியல, அதனால தான் நான் பார்வதியை திரும்ப பிறந்திருக்கேன். அப்படின்னா சக்தியோட எல்லை வரைக்கும் போகணுங்கிறதுக்காக தான் இப்போ மகாகாளியை நான் உருவெடுத்திருக்கேனா? என்னை பற்றி தெரிஞ்சுக்கத்தான் நான் அந்த பிறவி எடுத்திருக்கேன், தவமும் புரிஞ்சேன், ஆனால் என்னோட சுயங்கிறது என்னங்கிறதே நான் மறந்துட்டேன். ஆனால் நீங்கள் என்னால் ஏற்பட்ட ஒவ்வொரு வேதனையும் ஒவ்வொரு நொடியிலையும் தாங்கிட்டு இருந்திருக்கீங்க அப்படின்னு பார்வதி சொல்ல சிவன் சொல்லாரு, சதி போனதுக்கு அப்புறமேலே என் மனசு நிம்மதி இல்லாமல் இருந்ததுனால கைலாயத்தில் நான் தியானத்தில் மட்டுமே இருந்தேன். ஆனால் கொஞ்ச காலத்தில் நீ பார்வதி என்னோடய வாழ்க்கையில் வந்த, கைலாயத்தில் மறுபடியும் சந்தோஷம் வர ஆரம்பிச்சிது. ஆனால் அதுலேயும் அப்படின்னு சொல்ல பார்வதி சொன்னாங்க இல்லையா, நினைவிருக்கட்டும், நீங்கள் என்னை தடுக்கவும் கூடாது, தேடி வரவும் கூடாது அப்படின்னு சொன்னாங்க இல்லையா, அந்த காட்சியை காமிக்கிறாங்க. இதோட இந்த எபிசோட் முடியுது. நாளைக்கு அடுத்த எபிசோடில் பார்க்கலாம். நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், பெல் பண்ணி ப்ரெஸ் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.